பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமணி செய்தித்தாளில் புலிகள் சார்ந்து ஒரு சில நியூஸ் முக்கியமான நியூஸ் வந்திருக்குப்பா. அது என்னன்னு பார்த்துடலாம். இந்தியாவில் உள்ள புலிகளோட எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3682. இப்போ 2025 கணக்கெடுப்பின்படி மொத்தம் புலிகளோட எண்ணிக்கை இந்தியாவில் 3682 புலிகள் இருக்குப்பா. சரியா? புலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னா மத்திய பிரதேசம். சரியா? அதிகபட்சமாக 785 புலிகள் இருக்கு. ரெண்டாவது இடத்துல கர்நாடகம் 563 புலிகளும், மூணாவது இடத்துல உத்தரகாண்ட் 560 புலிகளும் இருக்கு. இதில் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5வது இடத்துல இருப்பா. சரியா? மொத்தம் 306 புலிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதை கணக்கெடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NTCA அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டைகர் கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. எக்ஸ்பான்ஷன்ல நம்ம கொஸ்டின்ல கேட்கலாம். NTCA அப்படின்னா நேஷனல் டைகர் கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி. இதில் இன்னொரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த புலிகளோட எண்ணிக்கை காப்பத்துக்குள்ளே இருக்க புலிகளும் காப்பத்துக்கு வெளியில் இருக்க புலிகளோட எண்ணிக்கையை கணக்கெடுத்திருக்காங்க. அதோட இறப்பை சார்ந்து கணக்கெடுக்கும் போது காப்பகத்துக்கு வெளியில் அதிகமான இறப்பு கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ புலிகள் காப்பகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய புலிகள் அதிகமான இறப்புக்கு உள்ளாயிருக்கு. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில். ஸோ இந்த காப்பகத்துக்கு வெளியில் இருக்க புலிகளோட இறப்பை குறைக்கிறதுக்காக புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வர போறாங்கப்பா. என்னன்னா TOTR. அந்த திட்டம் பேரு டைகர் அவுட் சைட் டைகர் ரிசர்வ்ஸ். சரியாப்பா? இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது காப்பகங்களுக்கு வெளியே புலிகளை பாதுகாப்பதற்கான திட்டம், அதுதான் TOTR. சரியா? டைகர் அவுட் சைட் டைகர் ரிசர்வ்ஸ். ஸோ இது எத்தனை மாநிலங்கள் அமல்படுத்த போறாங்கன்னா 17 மாநிலங்கள்ல அமல்படுத்த போறாங்க. 80 வன பிரிவுகளின் கீழே இதை அமல்படுத்த போறாங்கப்பா. ஸோ இது முக்கியமான ஒரு நியூஸ், பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.